நாளிலே தேவ செய்தி கொடுக்க ஆவியான உதவியோடு வந்திருக்கிறீர்கள். முதல் தடவையாக இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஆவியானவர் வழிநடத்த போகிறார். உங்களோட செய்தியை 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆறுதலாக அமைதியாக சொல்லுங்கள். காரணம் அது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிஸ்டர் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் இருக்கிறபடினால் ஆண்டவரே, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அவருடைய சித்தத்தை அறிந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. பிதாவே, ஒவ்வொருத்தரும் கேட்க போற ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இல்லையான உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே நாங்கள் நிக்கிற போது அந்த பிரசன்னம் கட்டுக்களுடையும் கட்டுண்டோர்க்கு விடுதலை ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் கேட்கிற ஒவ்வொருத்தரும் என்ன கட்டுகள்ல இருந்தாலும் தேவ ஆவியானவர் தாமே விடுதலை ஆக்குற தேவனா இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியானவருக்கு ஒரு பாடலை பாடி நான் தொடங்குறேன். நன்றி தகப்பனே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவர் நிறைவு எங்களுக்குள்ள இருக்கிறபடினால் ஆண்டவர் அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உள்ளத்துல இருந்த ஆண்டவர் ஆவியானவர் தாமே வழிபாட்டை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்தி நான் இன்றையான செய்தியை நான் இன்றைக்கு என்ன செய்தி கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னா, ஆவிக்குரிய சிந்தையில் நடத்தல் என்ற தலைப்பின் கீழே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் பேச வேண்டும்படிக்காக நான் ஜெபிச்சு இதை ஆரம்பிக்கிறேன். பல எப்பொழுதும் கிறிஸ்தவர்கள் என்னென்றால் இயேசுவை தங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அக்கணம் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. ஆகையால் அவர்களுடைய கடந்த கால பாவங்களுக்கு மட்டுமே நிவாரணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்க கூடாது. முழுமையான பரிசுத்தமான தேவாதி தேவன் எல்லாவற்றிலும் ஆரம்பத்திலேயே எங்களுக்கு அந்த பரிசுத்தால அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கண்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சகல பாவங்களும், முற்கால பாவம், கடந்த கால பாவங்கள் என்ன இதா இருந்தாலும் இனி வருங்காலத்து பாவங்கள் எந்த சந்ததியால வரப்போதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப இனி நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல்
சுமந்துட்டார். அவருடைய எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று விட்டோம் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ள எப்பொழுதும் அதை விசுவாசிச்சேனடா. தேவன் அப்படி அந்த சராசரங்களையும் உண்டாக்கின பசுத்த தேவன் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து எல்லா சகல பாவங்களையும் அவர் சுத்திகரித்து எங்களை புதிய சிருஷ்டியாக்கி விட்டார். அப்ப இது குறிப்பாக ஒவ்வொருதற்குள்ளாக இந்த எண்ணம் எங்களுக்குள்ள சிந்தை மாற்றப்பட வேணும். ஏனென்றால் எப்பொழுதும் வந்து எங்களோட சிந்தை மாற்றப்பட ஒவ்வொருதற்கும் வந்து நாங்கள் உங்களோட ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசித்த போது, விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் முத்திரை, அந்த ஸ்டாம்ப் சொல்லி சொன்னால் அந்த முத்திரை இட்டால் அதுக்கு அடுத்த அப்பீல் இல்லை, அவ்வளவுக்கு முத்திரை இட்டுட்டார். அப்ப எங்களோட உள்ளான இதுல வந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்திகரித்து ஆவியில நாங்கள் பெர்ஃபெக்டா இருக்கிறோம். அப்ப ஆவியில புதிதாக்கப்பட்ட சிருஷ்டிகரா நாங்கள் இருக்கிறபடினால சில நேரம் நாங்கள் மாமிசத்துல ஏதாவது தப்பிதமா செய்தாலும் ஆண்டவர் சொல்றார் என்னண்டா, இதையும் வந்து நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் மனம் திரும்பி இந்த பாவங்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றா அவர் எங்களை நித்தமும் நடத்தி கொண்டு வரார். நாம் மறுபடியும் பிறந்த போது புத்தம் புதிய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறி இருக்கின்றன. நாம் இப்பொழுது நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். மெய்யான நீதியிலும் அண்டேக அவர் நீதியா இருக்கிறபடினால அந்த நீதியினால நாங்கள் பிழைத்திருக்கிறபடினால இப்பொழுதும் வந்து யார் செய்து முடித்தது? ஆண்டவராய் இயேசு தேவாதி தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால் இப்பொழுது நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய புதிய ஆவியில் எவ்வித பாவமும் அசுத்தமும் இல்லை. காரணம், ரட்சிப்பின் அந்த கணத்தில் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறபடினால பின்னிட்டு வந்த எந்த காரியத்தை நாங்கள் நினைக்காதபடி இருக்கும்படிதான் புதிய சிருஷ்டி. எங்கள் சிந்தைகள் மாற வேணும். ஏனென்றா சிந்தையில தான் ஏதாவது ஒரு தப்பா அபிப்பிராயத்தை கொண்டு வந்து போடுவான். நாங்கள் தப்பா ஏதாவது செய்துட்டோமோ, தப்பான காரியங்கள்ல நாங்கள் ஈடுபட்டுட்டோமோ, தப்பா அந்த குற்ற உணர்வுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. அது வந்து குற்ற மனசாட்சி வாதிக்க விடையக்குள்ளதான் ஒரு பக்கமா நாங்கள் இன்னும் யோசிச்சு கொண்டே இருப்போம். இதை நாங்கள் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்துட்டோம்னா அப்ப அந்த குற்ற மனச்சாட்சி எங்களை வாதிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுள்ள சிந்தியே எங்களில் இருக்கக்கூடாது. அப்ப சிந்தனையை நாங்கள் எப்பொழுதும் ஆவிக்குள்ளாக ஆவியில நாங்கள் நிறைவா இருக்கிறபடினால, பரிபூர்ணமா இருக்கிறபடினால மாமிசத்துல சில நேரம் ஒரு தப்புகள் வந்தாலும் நாங்கள் அதை எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவருக்குள்ளாக நாங்கள் திரும்ப 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 ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் அவற்றை நெருக்கத்தை நாங்கள் அவருக்குள்ளாக நெருங்கி பழகும் போது ஆண்டவர் அந்த அடியோட கிளஞ்சி எல்லாவற்றையும் இந்த தீய சக்திகள், தீய பழக்க வழக்கங்கள், தீய எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லம் உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப எந்த இதுலையும் நாங்கள் தூரப்படுத்தக்கூடாது. சில நேரம் தப்பான எண்ணங்கள் வந்த உடனே நாங்கள் இன்னும் நெருங்க 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 ஆண்டவருடைய உள்ளாக நாங்க என்னென்ன தப்பிதங்கள் எங்களுக்குள்ள இருந்ததோ அது எல்லாவற்றையும் அவர் களைஞ்சு எடுத்துடுவார். ஏனென்றா அந்த நெருக்கம் தேவனோடு நாங்கள் இணையப்படணும். தூரப்படுத்த பிசாசு பார்ப்பான். ஏனென்றால் நாங்கள் தப்பா ஏதாவது செய்துட்டோமோ என்ற அந்த மனதுக்குள்ள சிந்தனைக்குள்ள கொண்டு வர்றபடினால. ஆனா நாங்கள் அப்படி இல்லை. எபேசியர் 1:13 சொல்லுது, முத்திரை போடுபட்டிருக்கிறோம் என்று வார்த்தையை கவனிங்கள். முத்திரைகளில் வித்தியாசமான வகைகள் இருக்கின்றன. சிலுவை மரணத்துக்கு பிறகு இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் கல்லறையை மூடியிருந்த கல்லின் மீது ஒரு முத்திரை போடப்பட்டிருந்தது. மத்தேயு 27:66 யாரோ ஒருவர் அக்கல்லை கல்லறையில் இருந்து நகர்த்தி இருப்பார் என்றால் முத்திரை உடைந்துவிடும். இதை காண்பிக்கும் ஒரு அடையாளம் சின்னமாக அது இருந்தது. வீடு நன்றாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கீகரிக்கும் ஒரு முத்திரை அல்லது சான்றிதழ் கூட இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட பொருளை அல்லது பணியை எப்பவும் சோதித்து அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட சிறந்த தர அளவை அது எட்டி இருக்கிறது என்று சான்றிதழ். ஏனென்றால் நாங்கள் ஒரு வீட்டை வாங்கினால் அதுக்கு ஒரு இப்போ நாங்கள் எல்லாவற்றையும் அது சரியான இதுல இந்த எழுதி வாங்கி எடுத்து எங்களுக்கு சுதந்திரமா நாங்கள் எடுக்கும் போது அது எங்களுக்கு சொந்தமாகிறது. அதே போல இன்னும் நாங்கள் ஒரு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 1:13 பவுல் சொல்லுகிற போது ஒரு நபர் உணவை கொடாதபடி அந்த டிஷ்ல அடைத்து வைக்கும் போது பயன்படுத்துகிற ஒரு வகையான முத்திரையாய்த்தான் அது. என்னென்றால் அந்த பழுதாகாமல் முத்திரை அளிக்கப்பட்டிருக்கு. அந்த முத்திரைன்னு சொன்னா நாங்கள் மேல மூடி அதை டின்னால் அடைச்சு வைக்கும் போது அது பக்குவப்பட்டிருக்கிறது. அதே போல
நாங்கள் இப்ப இந்த நாட்கள்ல எந்தெந்த இதுல வகையான ஒரு வார்த்தைகளோ ஒரு இதுகளையும் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக நாங்கள் அதை எப்பொழுதும் சிறந்ததாக எடுத்து தேவன் தந்த இந்த வார்த்தையை நாங்கள் பக்குவப்படுத்தி அதன்படி நாங்கள் நடக்கும் போது ஏனென்றா உண்மை உள்ளவைகளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ நீதி உள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோன்று சிந்திக்க அப்ப எங்களோட சிந்தனையில எப்பொழுதும் உண்மை உள்ளவைகளவைகள் அந்த நீதி உள்ளவைகளவைகள் அன்புள்ளவைகளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகளவைகள் புண்ணியம் எது புகழ் எது என்று சிந்திக்கும் போது இந்த தீய இதுகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று தேவையற்ற வேண்டத்தகாத எண்ணங்கள் மனதில போடும். அப்ப அதான் எல்லாவற்றையும் நாங்கள் மாமிசத்துக்குரியவர்களா இராமல் நாங்கள் ஆவியின் சிந்த உள்ளவர்களா இருக்க வேணும்னு சொல்லி வேதம் சொல்லுறது. அப்ப நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுறது. அப்ப பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தையை தந்தால் நாங்கள் அதன்படி நடந்து அதன்படி நாங்கள் செய்யக்குள்ள ஏனென்றா அது எங்களுக்கு சுதந்திரம், அது எங்களோட உரிமை. அப்ப நாங்கள் அதை எடுத்து ஆண்டவர் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றதை சிந்திக்க 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 எங்களோட எண்ணங்கள் மாறும். அதான் கிறிஸ்துக்குள்ள நாங்கள் யார் என்றதை முதல் சிந்திக்க வேணும். நாம் இதுவரை ஆராய்ந்த எல்லா தேவ வசனங்களும் ஒன்றை காண்பிக்கின்றன. நாம் நம் புதிய ஆவியை பெற்ற போது அது நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டது. எபேசியர் 4:24 அது பரிசுத்தமாக்கப்பட்டு என்றென்றைக்குமாய் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆவி உடனடியாய் முத்திரையிடப்பட்டது. ஆகையால் ஒருவேளை நாம் சரீரத்தில் உணர்வில் பாவம் செய்தாலும் அந்த கரை நம் ஆவிக்குள் நுழைய முடியாது. நம் ஆவி அதன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறது. அதன் மூலம் கர்த்தரோடு ஒரு தூய்மையான உறவை வைத்துக் கொள்ளும்படி அது நமக்கு உதவுகிறது. ஏன்னா எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறபடியால் நாங்கள் ஆவியில பெர்ஃபெக்டா இருக்கிறபடினால ஆவிக்குள்ளாக எந்த பிசாசான தீய இதுகளும் போக முடியாது. அப்ப நாங்கள் மாமிசத்துல எடுக்கிறத நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் தேவனுக்குள்ள ஆவியில் பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களோ சியோன் மலையினிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்துக்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்துக்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் சேர்ந்தோம் என்று எபிரேயர் 12:22-23 வசனம் சொல்லுறது. நாங்கள் விசுவாசியான போது எல்லாவற்றிற்கும் சரியாக செய்யும் போது தேவனுடைய அன்பை ருசிக்கிறார்கள். உற்சாகமாக இருக்கிறோம். எங்கள் ரட்சிப்பை குறித்து சந்தோஷமாயிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பாவம் செய்யும் போது மனச்சோர்வின் ஆழங்களுக்குள் சில பேர் விழுந்து போறோம். தேவனே, இப்பொழுது நீர் எப்படி என்னை நேசிக்க முடியும் என்று ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போறார்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு காரணம் குறைவுபட்ட புரிந்து கொள்ளுதல் தான். ஏனென்றால் நாங்கள் சில நேரம் தேவன் இன்னார் என்று அறியோம், ஆண்டவர் எங்களுக்கு பாவங்களை மன்னித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்று சொல்லக்குள்ள பாவ மனுஷன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டான். நாங்கள் இப்ப புதிதாக என்று சொல்லக்குள்ள எங்களுடைய செயல்பாட்டில சில நேரம் நாங்கள் சுய முயற்சிகள் இதுல செய்துதான் நாங்கள் ஆண்டவருக்குள்ள நெருங்கணும் என்று சொல்லி அப்படி ஒரு குறைவுபட்ட இதை நாங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் அவரோடு எப்படி நாங்கள் நேசிக்க முடியும்? ஏனென்றா நாங்கள் இந்த பிள்ளையை செய்து விட்டோண்டு குற்ற உணர்வுக்குள்ளாக நாங்கள் போகக்கூடாது. ஏனென்றா அவர் எல்லாவற்றையும் அந்த கரைப்பட்டிருந்தவர்களாய் பரிதாபமானவர்களாய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் ஒரு நன்மையின் நம்பிக்கையும் இல்லாதவர்களாய் பார்க்கிறார்கள். தேவனும் அவர்களை அப்படித்தான் பார்க்கிறார் என்று நினைக்கிறோம். என்னென்றால் அந்த எப்படியும் நாங்கள் அப்படித்தான் எங்களை பார்க்கிற மாதிரி தான் தேவன் எங்களை பார்க்கிறார் என்று நினைக்கிறதே ஒரு தவறான எண்ணங்களா இருக்கிறது. ஏனென்றால் அதுக்குள்ளாக நாங்கள் போகக்கூடாது. அந்த மனதை நாங்கள் புதிதாக்க வேணும். ஏனென்றால் உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்க. மனதை புதிதாக்கும் போது மனதிலே எண்ணத்தில தப்பான எண்ணங்கள் வரும்போது இப்போ கிறிஸ்துக்குள் இருப்பவர்கள் ஆவியில் பூரணப்பட்டிருக்கிறோம் என்று அந்த எபிரேயர் நிருபம் எழுதியிருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறவர், அவரை தொழுது கொள்ளுறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ரோமன் 4:24 வசனம் சொல்லுகிறது. தேவன் ஆவியா இருக்கிறபடியால் நாம் ஆவியின் மூலமே அவரோடு ஐக்கியம் கொள்ளணும். அப்ப ஆவியின் மூலம் நாங்கள் எப்படி தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம். ஆவியோடு சொல்லியிருக்கலாம். அவருடைய வார்த்தை தேவன் எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் இப்படியாக நாங்கள் எங்களை அப்படியான தேவனுடைய வசனத்தை எடுத்து எங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் தேவன் எங்களை இப்படி சொல்லியிருக்கிறார், எங்களை பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். அப்ப அவர் எங்களை
நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளாக இருந்த சகல நன்மைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப ஒரு வருத்தங்கள் துன்பங்கள் வரைக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாங்கள் சுகமா இருக்கிறோம். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்தாமே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்துட்டார். அப்ப அவருடைய தழும்பு எங்களை சுகமாக்கி விட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்ற பிரகாரம் நாங்கள் அதை விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையில நாங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்குவதில்லை. அப்படியான ஒரு எண்ணங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அப்ப அதை கொண்டு வந்த நாங்கள் நாளாந்தம் அதை சொல்ல 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 அப்ப தேவனுக்குள்ள நாங்கள் விசுவசித்த தேவன் எங்களை இன்னும் நேசிக்கிறார். அவர் அந்த அன்பு வைத்த முன்பு அன்பு கூர்ந்தபடியாத்தான் நாங்கள் இப்படி பாவம் செய்திருக்கேக்குள்ளமாய் பாவம் செய்திருந்தோம். அப்படியான நேரம் நாங்கள் இருக்கைக்குள்ளேயே ஆண்டவர் வந்து எங்களை தெரிந்து கொண்டார். அப்ப முன்குறித்தவர்கள் அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், நீதிமான்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப எல்லாவற்றிலும் ஆண்டவர் முன்கூட்டியே எங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறும் மட்டும் அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்ப அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்றதை நாங்கள் அவர் மூலமே அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் எங்களுடைய ஆவி பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்ப அந்த கிரியையை நாங்கள் செய்து அதை நிறைவேற்றுவோம் என்றால் அதன் தோல்வியாத்தான் முடியும். ஏனென்றா எங்கட கிரியையில ஒன்றுமே இல்லை, நாங்கள் கிரியை செய்ய முடியாதுதான் அவர் சொல்ற. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப அவர் நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அப்ப அவைகளில் நாங்கள் நடக்கும்படி, அப்ப அவைகளுக்குள்ள நாங்கள் நடக்க சொல்ற அவைகளில் நாங்கள் தேவனுடைய நற்கிரியில நாங்கள் நடக்கும் போது எங்களோட பரிபூர்ணப்பட்ட வாழ்வு எங்களுக்கு அந்த நீதியிலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் எல்லாவற்றிலும் அவர் எங்களுக்கு செய்து முடித்ததை நாங்கள் அதை அப்படியே நம்பும் போது தேவனோடு அந்த இணைந்து நாங்கள் எப்பொழுது நடக்கும் போது அவருடைய அந்த அந்த எங்களோட குறைவுகள் எல்லாம் அந்த கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கிட்டார். அப்ப அந்த நிறைவு அப்ப இந்த நாளில நாங்கள் அதை கூட யோசிக்கணும் என்னென்றால் எங்களோட செய்கையாலேயோ அல்லது நாங்கள் அதை இவ்வளவோ பாடுபட்டு நாங்கள் அதை மாற்றிவிடலாம் எங்களு பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடையது. ஏனென்றால் நம் பூரண ஆவி நாம் செயல்பாட்டில் அடிப்படையில் மாறுபடுவது இல்லை. இவ்வசனத்தில் நாம் பார்க்கிறபடி நம் ஆவி நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய முழுமையான வேலைப்பாடா இருக்கிறது. இது நம்மையோ அல்லது நம் தனிப்பட்ட பரிசுத்தம் அல்லது தூய்மையையோ சார்ந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்காக செய்திருக்கிற கிரியை நிமித்தம் நம் ஆவி தன்னில் தானே நீதியும் பரிசுத்தமும் உள்ளதா இருக்கிறது. அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். நம் ஆவியில் மாறா தன்மையின் நிமித்தம் நம் பாவம் செய்த பிறகும் நாம் தேவனிடம் சென்று அவருடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், மறுபடியும் பிறந்த நம் பகுதியாகிய நம் ஆவி மட்டுமே இன்னும் நீதியும் பரிசுத்தமும் தூய்மையுமா இருக்கிறபடியா தேவன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கிறது. தேவனை நாங்கள் எப்பொழுதும் போய் நாங்கள் கேட்கும் போது தேவனே இந்த இதுல இருந்து எங்களுக்கு ஒரு மாறுதல் தரணுமென்று நாங்கள் கேட்டு தண்டோம். சில நேரம் நாங்கள் எங்களுக்குள்ள பிழையான காரியங்கள் எதுவும் வந்த உடனே தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு பிசாசான டேக்குள்ள வருவான். ஆனா நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் அவரோடைய நெருங்கி ஆண்டவரோட வாழுறதான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அதற்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல என்று அர்த்தம் அல்ல. நம் ஆவி நீதி உள்ளதா இருக்கிறபடியால் நாம் பாவத்தில் விழுந்தாலும் என்று இதற்கு அர்த்தம். என்னென்னா இந்த நேரத்துல சில நேரம் நாங்கள் தப்பான இந்த உலகத்துல பொல்லாங்கல் சூழ்ந்திருக்கு. இந்த பொல்லாத உலகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாங்கள் மாறுபட்டு வாழ்ந்தாலும் ஆனா தேவனுக்குள்ள நெருங்கும் போது அந்த ஒரு பயம் திகில் வராது. ஏனென்றா தேவன் அது எப்படியும் எந்த ஒரு தப்பான எண்ணங்கள் தப்பான சிந்தனைகள் தப்பான செயல்பாட்டுகளுக்குள்ள நாங்கள் போனாலும் ஆண்டவர் அதை மாற்றி அமைக்க போதுமானவரா இருக்கிறார். நாங்கள் அவரோட நெருங்கி போகும்போது அவர் அதை அந்த பாகத்தில இருந்து எங்களுக்கு விடுதலை தருவார். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும்
நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறோம். ஏனென்றா நாங்கள் எந்த ஒரு தீமையான காரணத்துக்கு நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் பழக்க வழக்கத்துக்குள்ள போகும்போது நாங்கள் இந்த வசனத்தின்படி ரோமர் 6:16 படி மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நாங்கள் எந்த பழக்க வழக்கத்தை திரும்ப ஒன்றுக்குள்ள போய் நாங்க விழும்போது அதுக்கு அடிமையாகிறோம். அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின இருக்கிற பிதாவை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த அடிமைப்பட்ட என்னென்னத்துக்கு அடிமைகளாய் நாங்கள் தீய பழக்க வழக்கங்களா இருக்கலாம், தீய எந்த காரியங்களாயும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாங்கள் செய்யும் போது எதற்குள்ள நாங்கள் அப்படி இருக்கிறோம்ன்றதை நாங்கள் எங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப நாங்கள் எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று தேவனுடைய பார்வையில் இப்பொழுது நம் ஆவி நீதியான நிலையில் இருந்தாலும் நம் மறுபடியும் பிறந்த பகுதியில் நாம் கரைப்படாதிருந்தாலும் பாவத்தில் வாழ்வதை நாம் தேர்ந்தெடுப்போம் என்றால் சாத்தானுக்கு நாம் வழியை திறந்து விடுவோம். இப்ப அதை நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து இது இப்படி எங்கள்ட பழக்கம் மாறுது இல்லைன்னு சொல்லி சில நேரத்துல மாற முடியுது இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் சாத்தானுக்கு நாம் வழியை திறந்து விடுவோம். நாம் சாத்தானுக்கு இணங்கி செல்லும் போது நாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்மை விட்டு விடுகிறோம். பிறகு அவன் விரும்புகிறது எல்லாம் நம் வாழ்வில் செய்வான். நாம் பாவத்தை தேர்ந்தெடுக்கும் போது அப்பொழுது நம் ஆவி தேவனோடு அதன் நீதியை தக்க வைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் நம் உணர்வுகளும் சரீரமும் வேதனை உறுகிறது. காரணம் வேதனையா இருக்கும். என்ற காரணம் திருடன் கொல்லவும் அழிக்கவும் உள்ளே நுழையும்படி நாம் சாத்தானுக்கு கதவை திறந்து விட்டிருக்கிறோம். யோவான் 10:10 கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நன்மை செய்யறது மாதிரி சில காரியங்கள் இப்ப நாங்கள் ஒரு தீய பழக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியுமோ இது இப்படி நாங்கள் செய்யக்கூடாது. ஆனா நன்மை செய்யறது மாதிரி சில இதுகளை ஒரு எங்களை பிரியமற்ற காரியங்கள் மற்றது தேவனோட தரிச்சிருந்த ஒரு வீடு வாங்குறேன் வைப்போம். ஒரு வீடு வாசல் நாங்கள் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும் அல்லது நல்ல வேலை என்று சொல்லி ஒரு நல்ல இதா நல்ல நுழைஞ்சு நல்லா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நாங்கள் ஆவியானவர் இணைஞ்சு நாங்கள் செயல்படும் போது இது வாங்கலாமா, அது நல்ல காரியமா இருக்கும். கார் வாங்குறதோ வீடு வாங்குறதோ எதுவா இருந்தாலும் நல்ல காரியங்களா இருந்தாலும் சில நேரம் அதுக்குள்ளே நுழைய பார்ப்பான். இதை இப்படி வாங்கி இதை சிலவுக்குள்ளாக கொண்டு போவோம் அல்லது நல்ல காரன்னு சொல்லி அதை வாங்கி கொடுப்போம். அப்ப அது பணம் எல்லாம் செலவழிந்து வீண அப்படியான இதுகளை கூடி பிசாசான அப்படியான காரியங்களை கூடி நல்லது மாதிரி நுழைய பார்ப்பான். அதை நாங்கள் தேவனோடு இணைஞ்சுதான் ஆவியானவரே இந்த இடத்துல இதை வாங்கும் போது உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செயல்பட நாங்கள் எப்பொழுதும் ப்ரே பண்ணி நாங்கள் செய்யக்குள்ள அது சரியாக நேர்த்தியாக அந்த இடத்துல நாங்கள் வாங்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அதுக்குள்ள ஒரு சமாதானம் எப்படி நாங்கள் ஆவியானவற்ற அந்த வழிநடத்துல அறியலாம்னு சொல்லி சொன்னாலும் எப்பொழுதும் தேவ சமாதானம் எங்களை மூடி இருக்கும். எப்பொழுதும் அந்த ஒரு இலக்கரிப்பு இல்லாமல் இது வாங்கலாமோ வாங்கக்கூடாதோ வாங்கலாம் அந்த ரெட்ட எண்ணம் இல்லாதபடி ஒரு சமாதானத்தை பீஸா இருக்கும். அப்ப நாங்கள் அதை அப்போ உடனே நாங்கள் நிற்கணும். இது தேவனுக்கு ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிறபடினால எங்களுக்கு அது ஒரு பீஸா இருக்கு. நாங்கள் அப்படி அதை வாங்குவோம். அது ஆண்டவர் அது ஆவியானவர் அவர் ஆழ்த்தத்துவமுள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசிக்கொண்டிருப்பார் வார்த்தை கூடாக. அப்ப வார்த்தை கூடாக அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும் போது தேவன் அது எங்களுக்கு அதை செயல்பட செய்கிறார். அப்படியாக நாங்கள் அதை அந்த சமாதானத்தோடு நாங்கள் திரும்பி எப்பொழுதும் நாங்கள் இதை செய்ய ஒரு திருமண காரியங்களையும் இது சரியோ பிள்ளையோன்னு தெரியாமலுக்கு நாங்கள் அதை செய்து கொடுப்போமா, அது வாங்க அவியலோட இணைய சரியா வருமான்னு எங்களுக்குள்ள போட்டு இதண்டாமல் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள சில இதுகளை தப்பான இதுகளை முடிவெடுத்து அந்த காரியங்களுக்குள்ளாக நாங்கள் எவ்வளவு இதுகள்ல போய்கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை எங்களுக்கு அந்த உந்தி அந்த உணர்த்தி அதை செய்யும் போது அந்த அப்படியான ஒரு திருமணத்தை நாங்கள் என்னடா தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் எப்படி செய்யறோன்னு சில நேரம் அங்கலாய்ச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே தேவ ஆவியானவர் அவரோடு நாங்கள் இப்பொழுது இரவும் பகலும் அது சொல்லப்படுகிற தாவீது ராஜா சொன்னது போல இரவும் பகலும் பிரியமாய்ந்து கர்த்தருடைய வேதத்தை
பிரியமாயிருந்து அதன்படி செய்கிறது. அந்த அந்த வார்த்தையின்படி இரவும் பகலும் நாங்கள் தியானமாயிருக்கும் போது தேவனோடு இணையப்படுறோம். அப்ப இணையப்படும் போது ஒரு சின்ன காரியங்களா இருந்தாலும் பெரிய காரியங்களா இருந்தாலும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு அந்த வெளிப்பாடு தருகிறார். அந்த வெளிப்பாட்டோட நாங்கள் இணைந்து கட்டப்படும் போது தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை எங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்ப சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாய்க்கவன். அப்ப வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்ற ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பேர் அளிச்சிருக்கிறார். என்னென்றால் கர்த்தரினுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாய்க்கவாங்க. அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருடைய வேதம்னு சொல்லிக்குள்ள தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள பைபிள் வசனங்கள் வார்த்தைகளை எத்தனையோ பேர் வாசிச்சுட்டு காலமா ஒளிம்பி வாசிச்சுட்டு மேலோட்டமா நாங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அதை தியானிக்கிறதுன்னு வந்து வேதத்தை வாசிச்சு நாங்கள் அதன்படி செய்யக்குள்ள வந்து தேவனுடைய அந்த வார்த்தைகளை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு தியானிக்கும் போது எங்களோட உள்ளான ஆவி வல்லமையாய் பலப்பட கிறிஸ்தவங்கள் இருதயங்களில வாசமா இருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அந்த உள்ளான ஆவில எப்படி வல்லமை பலப்படுகிறா, நாங்கள் அந்த வயிறுக்கு சாப்பாடு எப்படி நேரத்துக்கு நேரம் நாங்கள் பசிக்குது என்று சொல்லி போட்டு நாங்கள் வைத்து கொடுக்கிறது போல ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள்னு சொல்லப்படுது. அப்ப அந்த எல்லாவற்றிலும் வாழுகிறது எப்படி ஆத்மா வாழுகிறதுன்றா தேவனுடைய வார்த்தையை தியானிக்க 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 அது அண்ணல் கொண்டு அந்த வார்த்தையில நாங்கள் நிலை பெற்று வாழுவோம். அப்ப அவர் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிறையப்பட தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ற தேவனாய் இருக்கிறபடினால பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன்? அதனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அதனால் தான் அவர் ஏற்றுக்கொள்றேன் இல்லை, அவர் ஏற்கனவே இயேசுவின் மூலம் செய்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் மறுபடியும் பிறந்த போது நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா பழையவை எல்லாத்தையும் நாங்கள் நினைக்க கூடாது. பழையவை எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாமே புதிதாயினண்டு. ஆனா முத்திரையிடப்பட்டோம் என்ற இருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம், முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சரீரமும் உணர்வுகளும் உண்டு. நாம் இவற்றை புறந்தள்ள முடியாது. நாம் ஒரு ஆவி மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஆத்மாவும் ஒரு சரீரமும் உண்டு. நம் உணர்வுகள் ஆத்மாவில் இருக்கின்றன. ஆகையால் நாம் பாவத்தில் வாழ்வதை தேர்ந்தெடுப்போம் என்றால் நம் உணர்வுகள் மற்றும் சரீரத்தில் நுழையும்படி சாத்தானுக்கு நாம் வழியை திறந்து விடுகிறோம். தேவனுடைய பார்வையில் நம் ஆவியில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பூரணராக்கப்பட்டவர்களும் இருந்தாலும் முடிவில் ஒரு பரிதாபமான வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருப்போம் என்றால் அந்த தைரியத்தோடு நாங்கள் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று நாங்கள் அந்த நேரத்துல தேவனோடு நாங்கள் இணைந்து எங்களோட எண்ணங்கள் மாறுகிற போது அல்லது ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாத போது தேவனுடைய நாங்கள் தைரியமா எண்டைக்குள்ள தேவனோடு எங்களுக்குள்ள அந்த தொடர்பும் இணைப்பும் எப்பொழுதும் இருக்கும் போது நாங்கள் மறுபடியும் பிறந்த புதிய மனுஷனை இப்பொழுது தேவனோடு தைரியமா ஐக்கியம் கொள்ள முடியும் என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய அடையாளத்தை புரிந்து கொள்வதனால் உண்டாகும் முக்கியமான பலன்களில் ஒன்றாகும். நம் புதிய ஆவி அவருடைய சிருஷ்டிப்பால் இருக்கிறபடியால் அது நீதியும் பரிசுத்தமும் தூய்மையுமானதா இருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்மை அவருக்கு முன்பாக நாங்கள் செயல்படுவது நாங்கள் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம். தேவன் எப்பொழுதும் அவருக்குள்ளாக நாங்கள் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கிருபை என்றாலே நாங்கள் எங்களுக்கு அவர் தந்த தகுதி, அந்த தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி அவருடைய தகுதியில நாங்கள் வாழுகிறன்றது முக்கியமாக இது ஒரு முக்கியமான ஒரு சாராம்சமா இருக்கிறது. என்னென்றால் தேவனுக்குள்ள நாங்கள் யார். அப்ப எங்களோட சிந்தனை மனம் புதிதாக்கப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். அந்த பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படும் போது தேவன் எங்களை பற்றி என்ன வைத்திருக்கிறாரோ அதை இந்த பூமியிலேயே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாரும் சுதந்திரிக்க வேணும் என்றுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கே வந்தார். அந்த பூமியில நாங்கள் சமாதானம், அந்த சந்தோஷம், தேவன் சொல்றார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், மனிதர் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, தேவ சமாதானம். அப்ப அந்த பூமியில நாங்கள் எத்தனையோ அங்கலாப்புக்குள்ள வாழுகிறோம். எப்பொழுதும் திகில், பயம்,
என்னவா நடக்குமோ, எதிர்காலம் எப்படியோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படியான இதுகள். ஆனா அந்த பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அப்ப பூரண அன்பு பூரண அன்பு அண்டைக்குள்ள யாரு தேவனுடைய அன்புதான் அந்த பூரணமான அன்பு. அப்ப அவருக்குள்ள நாங்கள் இருக்கும்போது தேவன் அந்த அன்பாலேயே எங்களை கட்டி இணைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அன்பு தேவ அன்பினாலதான் ஒரு குடும்பம் நடத்துறதா இருந்தாலும் சரி, இந்த இந்த ஒரு அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரி, தேவ அன்புதான் அந்த அன்பு சொல்ல. அன்பது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, தீங்கி நினையாது. அப்ப அந்த அன்பு எங்க இருக்கு? தேவனிடம். அந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது நாளாந்தம் ஒரு உடனே மாறக்கூடியதா இல்லை. ஆனா நாளாந்தம் நாங்கள் அவருக்குள்ள அதை ஒவ்வொன்றிலையும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் எப்படி மாற முடியும் என்றதை ஒரு மெனப்பாடு பிள்ளைகளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாம். நாங்கள் சரியாக இருந்து வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானம் செய்யணும், எப்பொழுதும் பிரேயர்ல இருக்கணும். கணவன் மனைவி முன்மாதிரியா இருந்தால் இந்த பிள்ளைகளும் இதே தொடர்ந்து செய்து கொண்டு வருவார்கள். அதுதான் இப்ப இந்த நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதை, தேவனோடு இணைந்து செயல்படுறது எப்படி என்றதை இந்த செய்தி கூடாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இதை கேட்டிருந்தால் இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாக எப்பொழுதும் கூட இருந்து அந்த சிந்தனைகள் மனதுகள்ல தப்பான இதுகள் வந்தாலும் ஆண்டவருக்குள்ள நாங்கள் எப்படி மாற முடியும், மனம் எப்படி புதுதாக்க முடியும் என்றதை தேவன் இந்த நாட்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்தி நாங்கள் ஒவ்வொருதற்காக ஜபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியானவர் தாமே தந்த இந்த செய்தியை இவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். தேவன் தாமே ஒவ்வொருத்தரும் நன்மையும் கிருபையும் நித்தமும் தொடரும் என்று சொன்ன தேவன், நன்மையினால் ஆண்டவரை திருப்தி ஆக்குற தேவனாயிருக்கிறேன். நீதிமான்களுக்கு ஒன்றால் நன்மை பலனாய் வரும். அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நடுப்பகல் வரைக்கும் நீதிமானுடைய பாதை அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதையா இருக்கிறபடினால் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நன்மையும் கிருபையும் நித்தமும் தொடர்றதுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ்.